சில கண்டுபிடி சின்னதாக இருக்கு, ஆனால் பெரிய மாடு அதை நான் படிக்கல, ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து எனக்கு சிக்கல் இருக்கு. ஸோ இந்த சிக்கலை வந்து நம்ம பெரிய லெவலில் இதை கொண்டு போகணும். முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சட்ட எப்படி நாங்கள் கண்டிப்பாக இதை சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பணியாளர்கள் வந்து இந்த விருதை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பேசிக்கொண்ட போது உடனே நான் சொன்னேன், எனக்கு தெரிந்த ஒரு அருமையான அவர் இருக்கிறார், அவர் வந்து அந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வாக மாறி போகும் என்று சொன்னேன். அந்த மீட்டிங்ல இருந்து ஐயாவுக்கு கால் பண்ணோம். அந்த கூட்டத்தில் இருந்தா நான் உங்களுக்கு அலைபேசியில் அழைத்தேன். சொன்ன உடனே நான் அங்கே இருந்தால், சென்னையில் இருந்தால் 100% வந்து விடுகிறேன் என்று தெரிவித்தார். இன்று 3 மணிக்கு தான் நம்முடைய ஷூட்டிங்கை முடித்துவிட்டு சென்னை வந்தடைந்து அந்த அசதியிலும் நம்மை பாராட்ட வேண்டும், உண்மை மக்கள் நல பணியாளர்களை பாராட்ட வேண்டும் என்று வந்திருக்கக்கூடியவர்கள் இருக்காரும். நல்லா கைப்பற்றி நம்முடைய நன்றிகளை இந்த நேரத்தில் குறிப்பாக்கிக் கொள்வோம். வந்திருக்கக்கூடிய சிறப்பு நமது மற்றொரு சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் சாந்தகுமார் அவர்களை பூங்கொத்து வழங்கி கௌரவிக்குமாறு துணைத் தலைவர் ரமேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது மரியாதைக்கு சிறப்பு விருந்தினர் ஐயா மயம் கோபி அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசனை நமது பொருளாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். மற்றொரு சிறப்பு விருந்தினர் ஐயா வழக்கறிஞர் சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கு தெற்கு வட்டார செயலாளர் அவை அசோக்குமார் அவர்கள் வழங்குகிறார்கள். நமது மரியாதைக்கு சிறப்பு விருந்தினர் மயம் கோபி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடையினை நமது மரியாதைக்கு மத்திய வட்டார செயலாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் அணிவித்து நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கு வடக்கு வட்டார செயலாளர் செந்தில் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறார். நன்றி. அனைவரும் நன்றி நன்றி. அடுத்ததாக திரு செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திரு ரமேஷ் அவர்கள், அடுத்தபடி மணிகண்டன், அடுத்தபடியாக அலெக்ஸ் பாண்டியன், அடுத்தபடியாக அசோக் குமார், அலெக்ஸ் பாண்டியன்,
அசோக் குமார், எஸ் மோகன்ராஜ், அடுத்தபடியாக எஸ் மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக பி கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வழி கொஞ்சம் வந்துருங்க. கோவிந்தராஜ் வாங்க. அடுத்தபடியாக ஜி அறிவழகன் தம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அறிவழகன் தம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கே ஏ ரவிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அறிவழகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் கைத்தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சுகாதார பணி என்பது சாதாரணமான பணி இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். திரு ரவிக்குமார், திரு ஜி முத்துகிருஷ்ணன், அடுத்தபடியாக எம் பாலமுருகன், அடுத்தபடியாக கே குமரேசன், ஆர் கேசவன் அவர்கள், அடுத்தபடியாக வி சதீஷ்குமார், கேசவனை எடுத்து வி சதீஷ்குமாரை எடுத்து கே வேல்முருகன், வேல்முருகன் வாங்க. வேல்முருகன் வாங்க. அடுத்தபடியாக எஸ் கருப்பசாமி, ஆர்டர் கூப்பிடுறோம், அதே மாதிரி கருப்பசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கருப்பசாமி, எம் பாலமுருகன், கருப்பசாமி வாங்க. எம் பாலமுருகன், ஆர் பாலமுருகன், பாலமுருகனை எடுத்து ஏ சதீஷ்குமார், எஸ் திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எஸ் திவ்யா வராங்க. அதை எடுத்து பி அருள்ராஜ் அவர்கள், அவரை எடுத்து ஆர் சார்மதி அவர்கள், ஆர் பாரதி ராஜா, சிகார் டி மோசஸ் பிரபாகர், எம் முத்துராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஏ இஸ்மாயில் கனி, ஜி நாராயணி, மோகனாம்பாள் அவர்களை அழைக்கிறோம். மோகனாம்பாள் விரைந்து வாங்க. மோகனாம்பாள் பிரபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டி பிரபு, பிரசாத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்ரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முத்துரத்னவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராஜு
ராஜு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரம்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா முதலில் இந்த 28 பேருக்கு வரிசையாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு நம்முடைய சிறப்பு புகைப்படம் எடுத்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான பெயர் எடுத்துதான் நீங்கள் கொடுத்து விடலாம். ரம்யா அவர்களை அன்போட வாங்க. ரம்யா யாரு? இல்ல லூர்து ரம்யா வந்திருக்காங்க. லூர்து ரம்யா தான். லூர்து ரம்யா வாங்க. ஜெபா உங்களுக்கான பெயர் அப்ப எடுத்துக்கலாம். சீக்கிரம் வாங்கிங்க. அப்புறம் அந்த பேர் முத்துரத்னவில் அவர்களை அழைக்கிறோம். வாங்க முத்துரத்னவில் எடுங்க. அனந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபா யாராவது இங்க வந்திருக்கிறவர்கள் இதுவரை பாராட்டி கிடையாது காணாமல் இருக்கீங்கன்னா சொல்லுங்க. மற்றவர்களுக்கு அந்த மண்டலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஜூலியானா அந்த அவங்க சீனியர். நன்றி நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் சற்று ஏற்பாடு கொள்ளலாம். எங்கேயாவது மேடையில் பேசினாலே பெரிய பயம். சரியா பேசணுமா இல்லையா அப்படின்னு தெரியாது. தமிழே தயங்கிறவங்க சரியா பேசணும் தெரியாது. அது மேடையில் இங்க உட்காந்து பேசும்போது ரொம்ப கஷ்டம். எந்த வார்த்தையை பேசணும், ஏன் பேசணும் தெரியாம பேசணும். உண்மை பேசணுமா அது என்னன்னா அது பெரிய பஞ்சாயத்து உருவாக்கிடும். ஏன்னா விசாரிக்க அப்படின்னு வார்த்தைகள் என்பது பெரிய விளையாட்டு இல்லை. எல்லாத்தையும் நம்ம வார்த்தையா எடுத்துக்கணும். எல்லா வார்த்தையும் நமக்காக எடுத்துக்கணும். எருமாடு நான் தான் எருமாடு வச்சுக்கேன். எந்த பார்த்து எருமாடு சொல்லிட்டேன் அப்படின்னு திட்டினோட எல்லா வார்த்தையும் எனக்காக எடுத்துக்கிற முதல் விஷயம் எல்லாரும் தலைக்கு வருமானது. ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படிதான். உடம்பு அப்படிதான். நான் சாப்பிட்ற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணி நான் சாப்பிட்றேன். அதை யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க, அதை மூட்டை கட்டி கொடுக்குறாங்க. அந்த மூட்டையை சேர்த்து ஒரு ஆடு, அந்த கோழி மூட்டையை கொண்டு வந்து கடைக்கு வந்து கொண்டு வர ஒரு ஆடு, அதை லாரியில போட்டு ஓட்டி வர ஒரு ஆடு, அதை கொண்டு வந்து கடைக்கு சேர்க்கிற ஒரு ஆடு, அதை வாங்கி அதை பிரிக்கிறது ஒரு ஆடு, அதை வாங்குறது பணம் கொடுத்து நான் வாங்குறேன். என் வீட்டுக்கு கொண்டு வந்து என் அம்மா சமைச்சு கொடுப்பா, என் பொண்டாட்டி சமைச்சு கொடுப்பா, அது வேற ஆடு. சாப்பிடுறது கூட நான். இந்த எல்லாருமே ஒண்ணு சார்ந்து ஒரு விஷயம் சார்ந்து வாழ்ற வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. நான் மட்டும் உலகத்துல தனியாட்டுல வாழ முடியும். அப்போ இந்த வாழ்க்கை புரியாத காரணம் என்ன அப்படின்னா இந்த சார்ந்த மக்கள் இல்லையே. அப்ப நான் வாழணும் அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த சார்ந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப அழகான மக்கள். நீங்க செய்யற வழி அப்படிதான். இதை பத்தி நீங்க கேட்காம எல்லாருமே உதவி பண்ற மனப்பான்மை ரொம்ப அழகான விஷயம். எனக்கு அப்ப எப்படி தெரியும் அப்படின்னா நான் வீட்டுக்கு வெளியே காரை தொடர்பேன். என் கார் நடந்து குறைக்க முடியும். என்னடா நீ கார் குறைக்க சிங்காதார் கார் குறைக்க சிங்காதார் கார் குறைக்க என்னோட யாரும் அழகா குறைக்க முடியாது. வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருந்தா அந்த வேலைக்கான ஒரு ஆள் வேலைக்கு ஆள் பக்கத்து 1000 பேர் இருப்பாங்க. உணவுக்கு வேலை பார்க்கறது ரொம்ப குறையும். நீங்க பார்க்கறது உணவுக்கு கூட வாழ இந்த வேலைக்கு அவரே அவர் பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு என்ன வேலை சொல்லுங்க சார் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது பண்ணுமா வந்துருக்கீமா அப்படின்னு அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். அந்த உண்மை யார் கொடுத்தா அப்படின்னா அந்த உண்மை எவ்வளவு கொடுத்தா இருக்கு. என் வீட்டுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல கேட்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்ததுனால எங்க பெரிய வாழ்க்கை. அப்புறம் அங்கேசமி என்ன ஒரு உருவாரமே அதை தொட்டு முடிச்சுட்டே இருக்கான். எங்க இருக்கீங்க என் பொண்டாட்டி கேட்டுக்காரு. 19 ரசிகர் தம்பி அதை படிக்க 2 நாள் ஆகுது. தமிழ்ல நாடகம் எழுதுவாங்க. ஒருவேளை அந்த சாஃப்ட்வேர் வச்சு நாடகம் பேசி அதெல்லாம் 1000 வார்த்தை பேசி எங்க கற்றுருவாங்க. நான் படிச்சு முடிவு வேகம் தெரிஞ்சுங்க. அப்போ கூட வச்சு பாருங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. அப்படி அவ்வளவு வார்த்தைகள் இருந்து அவ்வளவு விஷயம் படிட்டு இருக்கீங்க நீங்க. நாங்க ஒரு சிறு துகள் அப்படிதான். நாங்க எங்களோட வேலையில என்ன அப்படின்னா உங்களை பாராட்ட முடியாது. ஏன்னா அவ்வளவு அழகான வேலையை பாக்குறீங்க எல்லாருமே. பின்னாடி வந்து ஒரு அழகா வேலை பாக்குறீங்க. முன்னாடி நாங்க தெரியும். கோவிட்ல எத்தனை பேர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நான் முன்னாடி பார்த்திருக்கேன். ஏன்னா அப்ப நான் உணவு கொடுக்க போயிருக்கேன். அப்ப நான் உணவு சமைச்சு எல்லாருக்கும் வீட்டுல கொடுக்கணும் அப்படி ஆசைப்பட்ட உடனே என் மனிதர் பெரிய டாக்டர் அவர் மருத்துவச்சா இருக்கிறதுனால அவர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. கோவிலோட வேல்யூ அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருந்துச்சு. இது வரைக்கும் வேலை பார்த்து
அத்தனை பேரும் அழகா வேலை பார்த்து அந்த இங்கி குப்பை இல்லாம மாவடிச்சு அந்த மியூசிக் போர்டு போடுறா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா பண்ணாரு. பெரிய வாழ்த்துக்கோங்க. நிறைய உங்க உயிரை வந்து துச்சமா வந்துச்சு மற்ற உயிரை காப்பாற்று பெரிய வாழ்த்துக்கள். கடவுள் சமாளம். அதனால உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கு யாரெல்லாம் மேல் அதிகாரிகளோ அவங்களுக்கு பெரிய வாழ்த்து சொல்றீங்க. நம்ம என் வீடு சுத்தமா இருக்கும் அப்படின்னா என் நாடு சுத்தமா ஆசைப்படுறேன். என் நாடு சுத்தமா இருந்தாலே இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு நம்பிக்கை. என் வீட்டுக்குள்ள சுத்த மாட்டேன், ஆனா ரோட்ல சுத்துவேன். என் வீட்டுக்குள்ள நடு வாசல்ல ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் போக மாட்டேன், ஆனா வெளியே எங்க போனாலும் அந்த இடத்துல இருப்பேன். எல்லாரும் நடந்து போயிட்டு போவோம். அந்த இடம் நாகும் போது அதை யார் சரி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க தான். அந்த இடத்துல வீடு பண்ணி அந்த மாவட்டச்சு அது வாசல் பிறகு ஊற்றி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நீங்க எங்களை ரொம்ப அழகா பாத்துக்கீங்க. அது புதுசுவா இருக்கட்டும், இப்போ டெங்கு வந்து அவங்க சொல்லுவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் யார்கிட்ட நிற்கும் அப்படின்னா நீங்க தான். சென்னைக்கு ஒரு மாநகரம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க தான் அது பெரிய தலைமை. அதனால உங்களோட சேவை எனக்கு பேசுறதுக்கு பெரிய அறிவு கிடையாது. பிரசாரம் செய்யலை, நான் சும்மா ஜாலியா வந்து போட்டுதான் என்ன பேசணும்னு தெரியாது. என் மனசுல என்ன தோணுது நான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களை அனைவரும் பெரிய வாழ்த்துக்கீங்க. உங்களுக்கு நிறைய அவார்டு கொடுக்கணும், நிறைய ரிவார்டு கொடுக்கணும், நிறைய பணம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நீங்க தான் நம்புறேன். அது எல்லா இடமும் சரிங்க. அது பெரிய பேணி காத்த ரொம்ப அழகா வசதி பெரிய வாழ்க்கை உங்களுக்கு நல்லாகும். கடவுள் சுத்தம் பெரிய ஆசிரியர் நோய் இல்லாத வாழ்க்கை செல்வ செழிப்போட உங்களோட சந்தோஷம் ரெட்டிப்பாவதுக்கு எல்லா விஷயம் நடப்பதாக நீங்க இன்னும் பெரிய நிறைய நிறைய விருதுகள் வாங்கி இந்த உலகம் உங்களை பெருசா புகழ்ற மாதிரி நீங்க நடப்பீங்க. அதுக்கான வழிபாடுகள் நடத்தி என்பது நம்புறேன். கடவுள் சுத்தம் அப்படியே நடப்பதாக. நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசுக்கு உட்பட மாதிரி பேசுறது பெரிய மன்னிப்பு. அதனால அனைவரும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளர்ந்து. நான் இப்படியே ஒரு சொல்லி கொண்டிருக்கேன். பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கிறார்கள். தலைவர் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் எங்களுடைய நிர்வாகிகளுடன் ஒரு புகைப்படம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செயல்பட்ட எங்களோட செயல்பாடு அப்புறம் வந்து செய்யப்பட வேண்டிய தீர்மானங்கள் பற்றி மெயினாக வந்து தமிழ்நாட்டில் மற்ற சென்னை மாநகரத்தில் மற்ற முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து சரி ஃபியூல் பேக் வந்து ஒரே இது எக்ஸலன்ட் சென்னை கார்பரேஷன் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இதெல்லாம் சென்னை கார்பரேஷன் அதை வந்து நாங்கள் வெளியிட்டு மெயினாக வந்து சென்னை மாநகராட்சிக்கு இதை வந்து நீங்கள் வழங்கணும்னு தொடர்ச்சியாக வந்து 6 நாளைக்கு மெயினாக முழுமையாக வந்து
அரசு இல்லாமல் பணி இடமாற்றம் தமிழ்நாட்டில் பணிகள் மாற்றம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்காம இந்த எட்டாக்கணியா நம்முடைய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து செய்யலாம். நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து பேச வேண்டிய மண்டலங்களை சேர்ந்தவர்கள் அடுத்த இடமாக